மிஸ்டர் சாரி, இது உங்களுக்கே நல்லா இருக்குதா? நீங்க கொடுத்த மேட்ரிமோனியல் விளம்பரத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் போட்டோ அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. யாரை கேட்டு விளம்பரம் கொடுத்தீங்க? உன்னை கேட்டா வேண்டாம், நானே தான் கொடுத்தேன். ஏண்டா இப்போ ஏன் கல்யாணம் வேண்டாங்கிற? உனக்கு என்ன வயசு இருக்கும்? 46 இருக்குமா? சரி சரி 47. இந்த வயசுல 4 கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு இப்பதான் ஒண்ணு புரியுது. 47 வயசானாலும் பரவாயில்ல, நல்ல செவுத்தியான விடோயர் கிடைச்சா கல்யாணம் பண்ணிக்க எத்தனை குமரிகள் ரெடியா இருக்கா பாத்தியா? அதுதான் இந்தியன் எக்கனாமிக். சரி, இப்ப உன்னை விட்டு தள்ளு. குழந்தை நினைச்சு பாத்தியா? அவளை கவனிச்சுக்க யார் இருக்கா? பணத்தை கொடுத்தா 1000 வந்துட்டு போறான். ஆயா எல்லாம் அம்மா ஆயிட முடியுமாடா அபிஷ்டு? இப்போ என் பேர் என்ன சொல்லு பாப்போம். பேர் என்ன சொல்லு பாப்போம். திருட்டுதம் சாரி. சரி, திருட்டுதம் சாரிதான்பா. திருட்டு தம் அடிச்சுட்டு பறக்க பறக்க வாயால் மிண்டு வீட்டுக்கு போறீங்க. ஏன்? பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு. பயம் இருக்கு, ஆனா பயம் 1/4 பங்கு, மரியாதை 3/4 பங்கு. இந்த மாதிரி இல்லறத்துலதான் ஒரு திருளே இருக்குடா பைத்தாரா. இத பாரு, இதுல உனக்கு எந்த பொண்ணை பிடிக்கணும் அடுத்த நிமிஷமே கொண்டு வந்து நிறுத்துறேன். அடம் பிடிக்காதரா. உன் குழந்தை நினைச்சா மனசை மாத்திக்கோ. டேய் பசங்களா, கேட்டியோ இல்லையோ? ப்ளீஸ் ப்ளீஸ் சரின்னு சொல்லுப்பா, சரின்னு சொல்லு. மனைவி இல்லாத வீடு மதில் சுவர் இல்லாத வீடு மாதிரி. இட் ஹாஸ் நெய்தர் பியூட்டி நார் சேஃப்டி. கல்யாணம் பண்ணிக்க போற பெரியவருக்கு நீங்க என்ன வேணும்? நான் அவருக்கு நெருங்கிய நண்பர், அவ்வளவுதான். பெரியவர் என்ன பெரியவர்? கிழவன் சொல்லு. ஆனா நல்லவரம்மா. ஒரு சின்ன பொண்ணு இப்படிப்பட்ட பொருத்தமில்லாத கல்யாணத்துக்கு ஏன் சம்மதிக்கணும்னு காரணத்தை நேர்ல தெரிஞ்சுக்கிட்டு வரத்தான் நினைச்சிருக்க. வறுமைதான் காரணம். ரொம்ப சிம்பிள். நீ படிச்ச பொண்ணா இருக்க, உனக்கு ஏதாவது உத்தியோகம் கொடுக்க சொல்லி ஏற்பாடு பண்றேன். நீங்களாவது புத்தி சொல்லுங்க சார். இந்த கிழட்டு மாப்பிள்ளை வேண்டான்னு. சார், இந்த கல்யாணம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தோ இல்லையோ ஒரு கௌரவத்தை கொடுக்கும், எதிர்கால பாதுகாப்பு கொடுக்கும். நீங்க ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா என்னோடவே எங்க அக்கா தங்கிருக்க அனுமதி வாங்கி கொடுங்க போதும். எதுவா இருந்தாலும் சரி, என் நண்பரை சந்திச்சப்புறம் நீ ஒரு முடிவுக்கு வா. இதுல விலாசமும் வழிச்செலவுக்கு பணமும் இருக்கு. உங்க சௌகரியம் போல புறப்பட்டு வாங்க. 2 பேரும் தான். என் தம்பி விஸ்வநாதன் வீடு தானே? ஏம்மா, விஸ்வநாதன் வீடு தானே?
பட்டாசு வெடிக்கணுமா? நான் சொன்னாதான் கேட்கும். பார்க்கலாமா? 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 பார்க்கலாம். எங்க வெடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியா? அது இந்த மடையனுக்கு தெரியல பாரு. ஆமா, நீ யாருமா? பேரு செல்வி. பேப்பர்ல நீங்க போட்ட திருமண விளம்பரத்தை பார்த்து அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன். அவ யாரு? அவ ஏன் அவ்வளவு வெக்கப்படுறா மூஞ்சி புடிண்டு? அவதான் பொண்ணா? இல்ல சார், இவ எங்க அக்கா. அப்ளிகேஷன் போட்டது நான் தான். என்ன பாக்குறது கூட உங்க ஃப்ரெண்ட மெட்ராஸ் அனுப்பியிருந்தீங்களே, அவர் வந்து ஒண்ணும் சொல்லலையா? ஆமா, அனுப்பியிருந்தேனே. வந்து என்ன சொன்னா? உங்களை நேரா பார்த்துட்டு அப்புறமா முடிவு சொல்ல அவசரம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. நன்னா பாத்துட்டே இல்லையா? என்ன முடிவு பண்ண? என்ன பிடிச்சிருக்கா? உங்க குழந்தைங்களை பிடிச்சிருக்கு, வெளியில பார்த்தேன். வீட்டையும் பிடிச்சிருக்கு. போக போக உங்களையும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். போக போக தானே? உடனே சட்டுன்னு பிடிக்கலையா? என்ன மூஞ்சியை பாரு, மூஞ்சி. இவர் சுட்டா என்ன? இது வேலு சஸ்பென்ஸ் வச்சா நீ அதை செஞ்சுடுவ. என் ஃப்ரெண்டு வந்தான்னு சொன்னியே, இவனா? ஆமா, இவர்தான். அந்த பாதி ஃப்ரெண்ட் இல்ல, பார்ட்டியே அவன் தான். கல்யாணம் பண்ணிக்க போறவன் போய் சொல்லிருக்கா, திருட. வாமா வா. அந்த விளம்பரம் இவரா கொடுத்தது, எனக்கு இஷ்டம் இல்ல. போட்டோவை பார்த்தேன், ஏதோ பாவமா தோணிச்சு. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது தேட முடியுமான்னு பார்க்கத்தான் உன்னை சந்திக்க வந்தேனே தவிர கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணத்துல இல்ல. இங்கே ஒரு வேலை போட்டு கொடுக்குறேன், என் குழந்தைகளை நல்லா கவனிச்சு பாத்துக்க. ஏண்டா, அப்போ ஆத்துக்காரி போச்சு இல்லையா? வெறும் ஆயா புத்தானா? பைத்தாரா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாருமா, வறுமையினாலதான் வயசானவனுக்கு வாழ்க்கப்பட துணிஞ்சேன்னு நீ உண்மையை சொன்ன. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை ரொம்ப பிடிச்சு போனதுனால நான் ஒரு பொய்ய சொன்ன உன்னை வரவழைக்க. ஆமா, எப்ப வேலையில சேரலாம்? என்ன தயக்கம்? சரின்னு சொல்லு. நாங்க எங்க தங்கணும்? ஏன் வீட்டிலே தங்கிக்கலாம்? வேண்டாங்க, நாங்க அவுட் ஹவுஸ்லயே தங்கிக்கிறோம். வெரி குட். ഇത് അകത്തു വയ്ക്കും. എന്താണ് ചെറിയ ചെറിയമ്മയ്ക്ക് ടോണിക്ക. എന്തിനായി ടോണിക്? ഗർഭമുണ്ടായാൽ കഴിക്കാൻ. അപ്പോൾ തന്നെ പ്രസവം സുഖപ്പെടുമല്ലോ. എന്താടി കുടിക്കുന്നത്? എന്താ കുടിക്കുന്നതെന്ന്? മരുന്ന്. എന്ത് മരുന്ന്? ചെറിയമ്മയുടെ പ്രസവ മരുന്ന്. അത് നീ എന്തിനാ കുടിക്കുന്നത്? நீ எங்கக்கா படுத்துக்குவ? பாயை போட்டுக்கிட்டு கீழே படுத்துக்குவேன். குட் நைட். குட் நைட். அக்கா, அக்கா. என்னம்மா? தாயக்கட்டம். ஏன் சிரிக்கிற? அது எங்க பாஷை. தாயக்கட்டம்னா? தாயக்கட்டத்துல தாயம் விழுந்தா எவ்வளவு? ஒண்ணு. அதான். வா வா. நீங்க கூப்பிட்டு அனுப்புனதா குழந்தை வந்து சொல்லிச்சு. ஆமா ஆமா, நான் தான் நல்லா சொல்லி அனுப்பிச்சேன். செல்விய குழந்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்படிப்பட்ட புனிதமான பெண்மையின் அரவணைப்பு தான் என் குழந்தைகளுக்கு தேவைப்பட்டு. அது அவ செஞ்ச பாக்கியம் தாங்க. இனியும் நீங்க அவுட் ஹவுஸ்ல தங்க வேண்டிய அவசியம் இல்லை.
வீட்டுக்கு வேலைக்காரி. அவ கூடவே ஒரு பெரிய சுமை. நாங்க அவுட் ஹவுஸ்ல இருக்கிறதாங்க முறை. அப்ப இனிமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டேன். என்ன சொல்றீங்க? என் மூத்த பிள்ளைக்கு செல்வியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அப்புறமா அவளை வேலைக்காரின்னு சொல்லுவியா? மூத்தவங்கிட்ட பெண் கேட்கறதானே முறை. அதான் வந்து கூப்பிட்டு. என்னமா சொல்ற? இவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தியே தாங்கிக்கிற சக்தி கூட எனக்கு இல்லையோன்னு தோணுதுங்க. முதல்ல நீ செய்ய வேண்டியது செல்வியோட அபிப்பிராயத்தை கேட்டு என்கிட்ட சொல்லலாம். செல்விக்கிட்ட இப்ப கேட்க வேண்டாங்க. பையனை முதல்ல வர வைங்க, மத்தது நான் பாத்துக்கிறேன். அக்கா அக்கா, அண்ணா வந்தாச்சு. அக்கா, எங்க அண்ணன் எப்பவுமே தமாஷுதான். அண்ணா அண்ணன் இவங்கதான் நமக்கு எல்லாம் புதுசா வந்திருக்கிற அக்கா. நமக்கு எனக்கு கூட அக்காவா? வணக்கம். வணக்கம். என்ன பேரு? செல்வி. அசல் தமிழ் பேர். எந்த ஊரு? மெட்ராஸ். அசல் ஊரு மெட்ராஸ்ல எங்க? கோடம்பாக்கம். அது அங்கதானா? ராணி, உங்க அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அவரும் ரொம்ப அழகா இருக்காருன்னு சொல்லுமா இந்த மூஞ்சில. சின்னஜமா வந்த உடனே காஃபி காஃபின்னு ஆளா பரப்பீங்களே. காஃபி. ठीक है. அடடா, வாப்பா பிரசாத், வா. காட் பிளஸ் யூ மை சன், காட் பிளஸ் யூ. என்னப்பா, எப்படி இருக்க? கொஞ்ச நாள் நீங்க தங்கலாம் இல்லையா? 10 நாள் லீவ்ல வந்திருக்கேன். ஏன் அவ்வளவு அவசரமா வச்சுனீங்க? சொல்றேன். செல்வி பெரிய எஸ்டேட்டும் பின்னால காத்துக்கிட்டு இருக்கு. அதை நீ கவனிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். நீ தான் என்னமோ வேற வேலை பார்க்கணும்னு அடம் பண்ற. தட்ஸ் ஆல் ரைட். செல்வி இவன் தான் தெரியும், ஏற்கனவே சந்திச்சிருக்கேன். எத்தனை சந்திச்சிருக்கியா? எப்போ, எப்படி? ஒரு மிருகமா சந்திச்சிருக்கேன். இப்பதான் சந்திச்சோம். சும்மா இது போட்டுக்கிட்டு தமாஷ் பண்ண அதுதான் சொல்றாங்க. ரொம்ப புத்திசாலி பிரசாத். சுருக்கமா சொல்றேன், செல்வியை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, என்ன பாது என்ன போய் கேட்டுக்கிட்டு உங்க வார்த்தைய என்னைக்காவது தட்டி பேசிக்கணும். உங்களுக்கு எசுனா எனக்கு எசுதாப்பா. ठीक है. அப்ப நீ என்ன பதில் சொல்ல போற? மௌனம் தான் இதுக்கு பதில். தேவையில்லை, பதில் சொல்றேன். அப்ப சொல்லு, என் பையன் எப்படி இருக்கான்? சரியான வில்லன் மூஞ்சி. காஃபி 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 கொண்டு வாடா. நீயா காஃபி கொண்டு வர்ற? ஐயோப்பா, இப்போ நீ ஆயாவா வந்திருக்கல? ஆனா ஹானரபிள் ஆயா. நீ என்ன அயோக்கியன்னு சொல்லுவிய, அது உண்மையா இருந்தா ஆண்டவன் அயோக்கியன் பக்கம் தான் பாத்தியா? இல்லைன்னா தப்பிச்சு போன கிளி வேடன் வீட்டுக்குள்ளேயவா வந்து சேரும்? என்ன சொன்ன? வில்லன் மூஞ்சியா? ஆனா வில்லனுக்கு வாழ்க்கைப்பட போற முதல் கதாநாயகி நீதான். சரித்திரம் எப்படியெல்லாம் திரும்புது பார். நில்லுடி. என்னடி முறைக்கிற? காஃபி கொண்டு வந்து கொடுத்தா நின்னு கப்பன் சாஸ்திரம் வாங்கிட்டு போனோம். அதுதான் இந்த வீட்டு பழக்கம்.
வழியில உன்னை பார்க்க வந்துட்டு எதிர்பாராம என்ன பார்த்ததும் ஏற்பட்ட அதிர்ச்சியா இருக்கும். Thank you for the touch. இந்த வாட்டி 400 volts. பிரேண்டி கண்ணே, சாப்பிட வரீங்களா? Yes, 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 yes. இல்ல, சாப்பிட வர மாட்டேன். இன்னையில இருந்து உண்ணாவிரதம். எதுக்காக? நீதான் உன் முடிவை சொல்ல மாட்டேங்கிறியே, அதுக்காக. எதை பத்தி? என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி தான். உங்க பையனியா? சரி சரி, உன் பாஷையிலே சொல்றேன். அதான் அந்த வில்லன் மூஞ்சி. வில்லன்னு தெரிஞ்சப்புறம் எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்கிறது? நீ என்ன அவனை வில்லன் வில்லன் நிஜமாவே சொல்றியா இல்ல விளையாட்டுக்கு சொல்றியா? பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்சா வில்லன் தானே. அப்படி என்ன செஞ்சுட்டான்? புலி தலையை போட்டுட்டு பயமுறுத்தனா? அப்பா, நான் பயந்தே போயிட்டேன். வாங்க சாப்பிட போலாம். அதுதான் நடக்காது. நீ சம்மதம்னு சொன்னாதான் நான் சாப்பிட வருவேன். நான் சம்மதிக்க முடியாத நிலையில இருக்கேன். ஏன்னு சொல்லு. 1000 காரணம் இருக்கலாம். சரி, நான் ஒத்துக்கிற மாதிரி ஒரு காரணம் சொல்லு போதும். நான் திருப்பி உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? ஓ எஸ், கேள. சுபத்ரா எனக்கு மூத்தவ. அவளுக்கே உங்க பையனை கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது? நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா? என்ன வளர்த்தவ வாழ்க்கையே வீணா போயிட்ட அப்புறம் எனக்கு ஏன் சார் கல்யாண காட்சி எல்லாம்? இத ஒரு காரணமா நான் ஒத்துக்க மாட்டேன். இல்ல சார், எங்க அப்பா அம்மா இருந்தபோது எனக்கு 2 வயசு. அதுல இருந்து எங்க அக்கா என்ன தரையிலே விடல. இடுப்புலையும் நெஞ்சிலையும் மாத்தி மாத்தி சுமந்து என்ன வளர்த்து ஆளாக்கி இருக்கா. அப்படிப்பட்ட எங்க அக்காவை ஒரு சுமையா நான் எந்த நேரத்துல நினைக்க கூடாது இல்லையா? அந்த எண்ணத்தை உண்டாக்குற எந்த சூழ்நிலைக்கும் என்ன நான் ஆளாக்கிக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்ங்கிறது அகராதிலே கிடையாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க.